ராபர்ட் ஒரு அற்புதமான ஒரு யங் பிஸ்னஸ்மேன். தன்னுடைய உழைப்பால் அந்த பிஸ்னஸை வந்து முன்னுக்கு கொண்டு வந்தவர். எந்த விஷயத்தையும் சீக்கிரமாக ஏற்றுக்க மாட்டார். அப்படி ஏற்றுக்கிட்டாருன்னா அதை பிஸ்னஸில் கொண்டு வந்து அந்த பிஸ்னஸுக்கு பாசிட்டிவாக ஏதாவது கண்டிப்பாக பண்ணுவார். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ராம் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ரொம்ப சீக்கிரத்தில் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கொடுக்கறதுல இவர் ரொம்ப திறமைசாலி. அடுத்தது பார்த்திங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர் ரஹீம். இவர் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர் மட்டும் இல்லை, புதுசாக என்னென்ன டிவைஸ் வந்திருக்கு, அது எதுக்காகலாம் பயன்படுது அப்படின்றத பற்றி அனலைஸ் பண்ணுறதுல ரொம்ப அவர் ஆர்வம் காட்டுவார். அதே சமயத்தில் லாஜிக்கல் திங்கர். ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறதுல ரொம்ப கில்லாடி. இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி மீட் பண்ணி நிறைய உபயோகமான விஷயங்களை பற்றி பேசுவாங்க. இன்றைக்கி என்ன பேசுகிறாங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. எக்ஸலண்ட். காமன் கேரக்டர்ஸ் கவுண்ட். ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிவன் 2 strings, 2 string கொடுத்துருவாங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் காமன் கேரக்டர்ஸ் பிட்வீன் தம். ஏபிசிடி மட்டும் இருக்கிற மாதிரி 2 string கொடுத்துட்றாங்க. ரெண்டுக்கும் எத்தனை கேரக்டர் காமனாக இருக்குது. சரி, என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் S1 ஸ்ட்ரிங் 1ல் ஏஏபிசிசின்னு இருக்குது அண்ட் S2 ஏடிசிஏஏன்னு இருக்குது. இப்போது ஏ எத்தனை இருக்குது? இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போது காமனாக எத்தனை ஏ இருக்குது? 2 ஏ இருக்குது. பி எடுத்துட்டோம்னா இதில் பி இல்லை. சி எடுத்துட்டோம்னா இங்கே 2 சி இருக்குது, இதில் 1 சி தான் இருக்குது. அப்போ ஒன்று தான் காமன். அப்போது 2 ஏ 1 சி. அப்போ மொத்தம் காமன் கேரக்டர் எத்தனை இருக்குது அப்படின்னா 3 தான் இருக்குது. இந்த ப்ரோக்ராம் வந்து இதை பார்த்த உடனே இப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணி இருந்ததுன்னா உண்மையாலுமே நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு நல்ல ப்ரோக்ராமர். அப்படி இல்லைன்னா கற்றுக்குங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ப்ரோக்ராம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் சேலஞ்சிங் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது டெஸ்ட்டுக்காக ஒரு 5 கேரக்டர் இருக்கிற மாதிரி 2 ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் ரியல் டைமில் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, இதில் வந்து ஒரு 60,000 கேரக்டர் இருக்கலாம், இதில் 1,00,000 கேரக்டர் இருக்கலாம். இந்த மாதிரி 2 ஸ்ட்ரிங்கை கொடுத்து உங்களுடைய ப்ரோக்ராம் எப்படி வேலை செய்யுதுன்றதை டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்ன பண்ணுறேன், இதை ஏ மட்டும் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ 60,000 கேரக்டரை 60,000 முறை வந்து லூப்பிங் ரன் ஆகி ஏ மட்டும் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். அதே மாதிரி இது 1,00,000 கேரக்டர் இருக்கும், அதை நான் ஒரு முறை ஸ்கேன் பண்ணி எத்தனை முறை ஏ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். இது 2ல் எது மினிமமோ அதை நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 26 முறை நான் ஸ்கேன் பண்ணேன் அப்படின்னா எவ்வளோ டைம் எடுத்துக்கும்னா ஏகப்பட்ட டைம் எடுத்துக்கும். அப்போது இதில் இருக்கிற பாட்டில் நெக்கே என்ன அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் ஃபேக்டர். ஸோ பர்ஃபார்மன்ஸை நான் எப்படி வந்து கொண்டு வர போகிறேன். 26 முறை 2யும் ஸ்கேன் பண்ணேன்னா நிமிஷ கணக்கில் ஆகும். ஆனால் எனக்கு 3 செகண்டு 2 செகண்டுக்குள்ளே அதை ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரியல் டைமில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராக்கெட் லான்ச்சிங்கில் ஏதோ ஒரு ப்ரோக்ராம். ஸோ அப்போ டேட்டா வர்ற வேகத்துக்கு நம்ம இம்மீடியட்டாக ப்ராசஸிங் பண்ணி ஒரு டெசிஷன் மேக் பண்ணணும். அங்கே டைமிங் அதிகமாச்சு அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம டிலே ஆகிற டைம்லேயே எல்லாமே முடிஞ்சு போயிடும். அப்போ பர்ஃபார்மன்ஸ் ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை தான் ராமும் ரஹீமும் வித்தியாசமாக திங்க் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம கற்றுக்கணும். ஸோ எப்படி வந்து எவ்வளோ பெரிய ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் மினிமம் பாசிபிள் டைமில் எப்படி வந்து அது ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணுறாங்கங்கிறது தான் முக்கியம். ஓகே, இதுக்கு என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்கன்றத பார்க்கலாம். ஸோ இவங்க ஒரு ஃபங்க்ஷன் C# எழுதியிருக்காங்க. எப்படி S1 S2 அப்படிங்கிற 2 பேராமீட்டர் உள்ளே வருது. ஓகே, இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மொத்தம் 26 கேரக்டர். அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 2 இன்டீஜர் அரேவை கிரியேட் பண்ணிக்கிட்டாங்க. கவுண்ட் 1 கவுண்ட் 2 இந்த ஒவ்வொன்றிலையும் 26 பொசிஷன் இருக்குது. ஸோ அப்போது உங்களுக்கு ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். அப்போ 26 பொசிஷனில் ஃபஸ்ட்டு பொசிஷன் ஏ கவுண்ட், 2வது பொசிஷன் பி கவுண்ட். அப்போ அந்த மாதிரி 26 பொசிஷன் இருக்குது. அதே மாதிரி 2வது இதில் வந்து 26 பொசிஷன் இருக்குது. ஆரம்பத்தில் இப்போ இந்த மாதிரி நியூன்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா 0 போய் ஃபில் ஆகி விழுந்துடும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை எடுத்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் எடுத்து அந்த கேரக்டரை ஏவை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? சப்போஸ் இந்த கேரக்டர் ஏவாக இருந்ததுன்னா 0ன்னு வரும்.
பியாக இருந்தால் 1ன்னு வரும். அப்போது இந்த இடத்துல போட்டிருக்கிற இந்த லாஜிக் இருக்குது பாருங்கள், ரொம்ப 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 முக்கியமான லாஜிக். ஸோ இந்த இடத்துல இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டுன்னு 26 முறை போடலை, அது கூட லேட் ஆகும். ஆனால் கேரக்டரை, ஏன்னா ஆஸ்கி டேபிளில் ஏ டு இஜெட் வரிசையாக நம்பர் வர்றதுனால ஏவை மைனஸ் பண்ணால் 0 1 2 3ன்னு வந்துடும். அந்த பொசிஷனில் இருக்கிற கவுண்ட்டை அந்த அரேவில் இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க. அப்போது ஒரே ஒரு முறை ஸ்கேன் பண்ணுறதன் மூலமாக எந்தெந்த கேரக்டரு எத்தனை முறை ரிப்பீட் ஆகிருக்குன்றது தெரிஞ்சிடும். அதே மாதிரி 2வது ஸ்ட்ரிங்கையும் 2வது கவுண்டரில் போட்டுக்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, ரிசல்ட்டை 0ன்னு வச்சுட்டு 26 முறை இந்த கவுண்டரையும் இந்த கவுண்டரையும் கம்பேர் பண்ணுறாங்க. இது ரெண்டில் எது மினிமமோ அதை எடுத்து அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே வராங்க. ஃபைனலாக ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஸோ இது ரன் பண்ணுறதுக்கு 60,000 கேரக்டர்லாம் ஒன்றுமே கிடையாது, மில்லி செகண்டில் ரன் ஆகும். ஸோ இதுதான் லாஜிக்கல் திங்கிங். ஸோ ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை அதில் என்ன ஆக்சுவலாக பாட்டில் நெக் வரும் அப்படின்றத பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூட்டபிளான சொல்யூஷன் கொடுக்கறது தான் லாஜிக்கல் திங்கிங். ஸோ நீங்கள் ஏற்கனவே சி ஷார்ப் எனக்கு தெரியாது சார் அப்படின்னா தயவுசெய்து சி ஷார்ப் கற்றுக்குங்க. சி ஷார்ப்போ பைத்தானோ எது வேணாலும் கற்றுக்குங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஹார்ட் லாங்குவேஜஸில் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான லாங்குவேஜஸ். சி ஷார்ப் விண்டோஸ் அப்படின்னாவே சி ஷார்ப் லாங்குவேஜ் தான். ஸோ நிறைய கம்பெனியில் சி ஷார்ப் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் சி ஷார்ப் தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி சி ஷார்ப் எங்களுடைய சி ஷார்ப்பை கற்றுக்குங்க. ஓகே, இப்போது இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஈஸ் லக்கி அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. வீடியோ இந்த இடத்துல நிறுத்துங்க. இந்த ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷனை படித்து புரிஞ்சுக்கிட்டு நீங்களே கோடிங் எழுதி ஃபாஸ்ட்டாக ரன் ஆகிற மாதிரி ஒரு கோடிங் எழுதி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட்டில் ரைட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி C++ அண்ட் லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அடிப்படையான தேவை. இந்த உலகத்தில் நீங்கள் எத்தனாயிரம் லாங்குவேஜ் வந்தாலும் இது தெரிஞ்சது அப்படின்னா நம்ம எங்கே போனாலும் பொழைச்சிக்கலாம். ஸோ இன்றைக்கே 8508502000 அப்படிங்கிற நம்பரை கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த கோர்ஸை பற்றி டீட்டெயில் கேளுங்க, பர்ச்சேஸ் பண்ணுங்கள், பை பண்ணுங்கள். நிறைய பேர் இதை படிச்சுட்டு இன்றைக்கி நல்ல பொசிஷனில் வேர்ல்டு வைடில் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, வாங்கியிருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்றது எங்களுடைய ஆர்வம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.